முஸ்லிம்ஸ் மட்டும் இல்ல நான் முஸ்லிம்ஸ் எல்லாருமே போகக்கூடிய ஒரு பள்ளி தான் கத்தார் ஃபவுண்டேஷன் வளாகத்தில் இருக்கிற எஜுகேஷன் சிட்டி மோஸ்க். இஸ்லாத்தின் கடமைகள் 5, அந்த 5 கடமைகளை எடுத்துக்காட்டுற மாதிரி 5 தூண்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய ஒரு பள்ளி தான் இந்த கத்தார் எஜுகேஷன் சிட்டி மோஸ்க். கத்தார் ஃபவுண்டேஷன் வளாகம் கல்வியை கற்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறதால அதுக்குள்ள அமைந்து இருக்கிற இந்த எஜுகேஷன் சிட்டி மோஸ்கையும் இஸ்லாத்தை தேடி படிக்கக்கூடிய மாற்று மத சகோதரங்களுக்கு நல்ல ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பெண்களுக்கு தனியாகவும் இடம் இருக்குது. அதே போல வரக்கூடிய பெண்களுக்கு பள்ளி வாயிலுக்குள்ள நுழையும் போது ஒரு ஹபாயாவும் கொடுக்கறாங்க. அதை போட்டுட்டு உள்ள நுழைஞ்சிக்கலாம். ஆண்களுக்கு அரபிக்காரங்க போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுக்கறாங்க. அதோட சேர்த்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒன்று கொடுக்கறாங்க. அந்த டிரான்ஸ்லேட்டர்ல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரைடே பிரேயருக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பயான் நிகழ்ச்சியை காது கேட்க முடியாத சகோதரங்களுக்கு சைகை மூலமாகவும் விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு தடவை வச்சிருக்காங்க. இப்போ கத்தார்ல இருக்கிற நீங்களும் இந்த பள்ளி வாயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கடா, ஃப்ரைடே பிரேயர் டைமுக்கு போனீங்கடா, ஒரு பள்ளி வாயில் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க கூடியதா இருக்கும். உலகத்துல எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் முஸ்லிம்ஸ்களோட பள்ளி வாயல்ல 99% ஒரே மாதிரியான தொழுகை நிகழ்ச்சிகள் தான் நடக்கும். அந்த 1% அங்கு பேசக்கூடிய மொழி மட்டுமே வித்தியாசப்படும். சிறியோர் பெரியோர், பணக்காரர் ஏழை, படித்தவர் படிக்காதவர் என்று எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு இடம் தான் பள்ளிவாயல்.